இந்த ஒரு சீன்ல தான் இதுக்கு வந்து சொல்லுது நம்ம கம்பராமாயணம் சொல்லும்பொழுது இப்போ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டான். அவளுக்கு சாய்ஸ் இருக்கா? நான் வரேன் இல்ல நான் வரமாட்டேன் சொல்றதுக்கு சாய்ஸ் இல்லை. சீதை இடத்துல அந்த சாய்ஸை கொடுத்தார். நீ வர வேண்டாம் அவர் சொல்லும் பொழுது சீதைக்கு அந்த சாய்ஸ் கொடுத்தாரு. அவள்தான் பூ போனாங்க எண்ணம் இருந்தது அவருக்கு. இதெல்லாம் நம்ம கம்பராமாயணம் பார்க்கும்போது பார்த்தோம், அளவுக்குள்ள எல்லாம் பார்த்தோம். இது அதோட கான்ட்ராக்ட் இல்ல. ஏங்க போடணும் அப்படின்னு கேட்கலாமே. ஏங்க போனோம்னா ஏங்குவதற்காக போக வேண்டும். எங்க போவோம் எங்கேயும் போவோம். ஏழாளர்கோதா இழுக என்று நீடிய நீடிய வினை கடைக்கூட்ட வியம் கொண்டா. நீடிய வினை கடைக்கூட்ட தன் வழியிலே அவனை நடத்த பின்பக்கத்திலே தள்ளுறது. விதி நின்றது பிடித்து உந்துகின்றது. போன்றுவன் போன்றினான் வென்றுவன் வருவன் என்று உரைப்பில் விதி நின்று பிடர் பிடித்து தூந்துகின்றது. போன்றுவன் பொன்றினால் பழங்கொள் தோழியை நன்றென விடுத்த நாயகன் என்று தர்மம் பின் இறங்கிய அதுதான் என்ன பண்றது. மழை மழை மழைக்கெல்லாம் வினைக்கடை கூட்ட வியம் கொண்டான் மேற்கொண்டான். அந்த விதியின் உத்தரவை மேற்கொண்டான். கங்குல் இருட்டை கனை சுடர் கனை கழல் அப்படின்னு சொல்றாங்க. ஒலிக்கின்ற இது கனை சுடர் ஒலிக்கியது ஒலி பிரகாசமான அந்த அந்த இடத்துல பொருள் எடுத்துக்கொள்ள மிகுந்த ஒளி அப்படிங்கிற பொருள். கடை கூட்ட வியம் கொண்டான். அந்த உத்தரவை மேற்கொண்டான். கங்குல் கனை சுடர் கால்சியாவும் இருட்டை சூரியனானவன் கால் சிக்காத முன்னால் அழிக்காத கால் சீத்தல்னா கோழிகள் இருக்குல்ல, புளிங் போடுற மாதிரி. அடுத்தது அந்த வெண்பா அந்த சீத்தல்னா போக்குது போக்கா வெண்பா ஒலிக்கின்ற அப்படிங்கிற பொருள் வராதுங்க. மிகுந்த அப்படிங்கிற பொருள் இட்ஸ் an adjective. அது வந்து நீங்க எப்படி அதுக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஒரு சொல் மாதிரி யூஸ் பண்ண காதலி கண்ட கனவு கருணெடுங்கள் மாதவிதன் சொல்லை வரிதாக்க மூதை வினைகளை கூட்ட வியங்கொண்டான் கங்குல் கணேசுடர் கால்சியாமும். அதே தான் திருப்பி சொல்றாங்க. கணேசுடர் கால்சியாமும் அப்படிங்கிற அந்த ஈற்றடியை மீண்டும் பயன்படுத்துகிறார். அந்த கங்குல் அப்படிங்கிற சொல்லோட சேர்த்து காதலி கண்ட கனவு கண்ணகி கண்ட கனவானது கருநெடுங்கள் மாதவி தன் சொல்லை வரிதாக கண்ணகி தான் கண்டதாக சொன்ன அந்த கனவு அந்த வார்த்தை அந்த கனவானது அல்லது அந்த கனவை பற்றி அவர் சொன்ன அந்த வார்த்தையானது கருநெடுங்கள் கரியதும் நீண்டதுமாகிய கண்ணை உடைய மாதவி தன் சொல்லை வரிதாக சொன்ன சொல் அவர் சொன்ன சொல்லை பயனற்றதாகிவிட்டது.
மூதைன்னு போட்டிருக்கிறார். நான் வந்தே மூதை வினை கடை கூட்ட. தொல்வினை கடை கூட்ட துரத்து ஓந்தி வந்து கூட ஓதின்னு எனக்கு டக்குன்னு எக்ஸாம்பிள் ஞாபகம் இல்லை. ஆனா எழுத்து மானியம் குறையிறது மட்டும்தான். வியங்கொண்டான் கங்குல் கணிசுடர் கால்சியாமும் அதுல இருக்கக்கூடிய கடைசி ஈற்றடி அப்படியே திரும்பி வந்திருக்கு. ரெண்டு வரி அப்படியே வினைகளை கூட்ட வியங்கொண்டான் கங்குல் கணிசுடர் கால்சியாமும். வினை தன்னை செலுத்திய கனவு வந்து அவருடைய சொல்லை வரிதாக்கி விட்டது. மாதவி வந்து தூத்தன் பின்னாலியா அவ வந்து நாளைக்காக இன்னைக்கு வராட்ட நாளைக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பிக்கையோட தான் நான் போயிருக்கேன். எப்படி கண்ணகி நாளை காலத்தால வருவார் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தாலும் அது மாதிரி மாதவி இப்போ நினைத்து கொண்டிருக்கிறேன். நினைத்து நேரம் வருதா. அடுத்தது நாடு காலைக்கு வரும். வான்கண் வீழ்ச்சியா வைகர யாமத்து வீழ்த்திகள் விசும்பின் வெண்மதி நீங்க காலில் நீ நின்ற கடைநாட் கண்குள் ஊழ்வினை கடையில் உள்ளம் துறப்ப ஏழகத்து அகரும் எகின கவரியும் தூமயிரன்னமும் துணையென பிரியும் தாளோடு குயின்ற தகைசால் சிறப்பின் நீர்நெடு வாயில் நெடுங்கடை கழித்து ஆங்கு அணிக்கிதர் அரவின் அரித்துயில் அமர்ந்த மணிவண்ணன் கோட்டம் பதம் செய்யா கழிந்து கழிந்தாவது வரைக்கும் வான் கண்விழியா வைகரை யாமத்து ஆகாயம் கண்விழிக்கிறது. சிலப்பதிகாரத்துல அழகே அதான். போடுற தூக்கி தூக்கி போடுற அந்த பிரேசஸ் ஒன்னொன்றையும் அப்படி அழகு இருக்கும். வான் கண்விழியா வைகரை யாமத்து மீன் திகழ் விதும்பின் வெண்மதி நீங்க. நட்சத்திரங்கள் பொலிகின்ற அந்த ஆகாயத்துல வெண்மதி நீங்க. சந்திரன் மறைந்து போக காலில் நின்ற கடைநாள் கங்குல் இரவின் கடைசி பகுதியாகிய அந்த மிச்ச இருட்டு பொழுது விழி போகிறது. முந்தின லேசான அந்த இருட்டு கங்குல் ஊழ்வினை கடை உள்ளம் துறப்ப ஊழ்வினையாது தன்னுடைய உள்ளத்தை செலுத்த துறப்ப செலுத்த ஊழ்வினை அவனுடைய உள்ளத்தை செலுத்த driven by the fate அவர போக அந்த ஊர்னுடைய எல்லையிலே இருக்கக்கூடிய அந்த கதவை தாண்டி போனாங்க. அந்த கதவுல என்னென்ன சித்திரங்கள் இருந்தது, என்னென்ன சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருந்தது. ஏழக தகரும் தகர்ம ஆட்டுக்கிடா இதுல வருமே கந்தபுராணத்துல தகரே தகர் ஊக்கமுடையான் ஒடுக்கம் குருதகர் தாக்கற்கு பெருந்தகர். கரெக்ட். அங்கதான் முதல்ல போர்க்குணமுடைய விமானந்த வாரியாரோட வர்ணனையில அங்க வந்து நின்றது அத்தகர் அப்படின்னு எழுதியிருந்தார். எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் முதல்ல கந்தபுராணம் புக்கு படிக்கல, அவரோட இதுதான் படிச்சேன். இது அங்க வந்து நின்றது அத்தகர்னா ஏதோ தகராத்தான். அப்புறம் போய் இதை பார்த்தா தகர்னா ஆடுன்னு போடுங்க. அப்புறம் தெரியும் எத்தனை பாட்டுல தகர் தகர் தகர்னு அந்த வார்த்தை கவனிச்சதே இல்லை, அப்படியே கடந்து போயிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அத்தகர்கள் அப்படியே மனசு தெரியாத வரைக்கும் அந்த வார்த்தையை கடந்து போயிருக்கோம். அத்தகர் அத்தகர் கொம்பு பிடிச்சி தகர்த்தது எல்லாத்தையும். யாரோ முருகனுடைய தளபதிகள் ஒருத்தன் தான் அந்த கொம்பு பிடிச்சி எடுத்துட்டு வருவான். யாருன்னு வீரபாகன்
கொம்பு பிடிச்சி அப்படி எடுத்துட்டு வருவான். அது முருகன் நாரதருடைய ஆடுவான். ஆட்டு வாகனம் உண்டு. எந்த கோவில் ஆட்டு வாகனம் இருக்கு? சுவாமிமலையில யானை வாகனம் ஆட்டு வாகனம் பார்த்து ஏழக தகரும் எகின கயிறியும் கவரியும். எகினம்னு ஏன் என்ன சொல்றாருங்கிறது எனக்கு சரியா விளங்கல. சரி, ஏழகங்கிறது என்ன அர்த்தம்? ஏழகம்னா ஏழகத்துக்கு வந்து எல்லா இடமுமா என்ன இருக்கு வேற நானும் கவனிக்கல. அப்படியே பகுதியில இது அப்படியே எகின கவரி என்பன இருப்பேன். ஏழகத்துக்கு என்ன இருக்கு பாருங்க. ஏழகத்தகம்ன்றதுல ஏழகம்னா என்ன? இவரும் அப்படியே ஆட்டுகிறார் அப்படின்னு போட்டு போயிட்டாரு. எகின கவரி என்பன இருபெயராட்டு பண்பு தொகையா? எரும மாடு அதான் எகின கவரி. அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் உதாரணம். எகினம்னாக்க மாடு, ஈண்டு மாடு. தென்னை மரம் சொல்லுவோம் நாங்க. தென்னை மரம்னு அது எருமாடு. தாரோடு குயின்றது என்று அதாவது எகினமாகிய அது மானாகிய கவரி அப்படின்னு பொருள் கொடுத்துருக்காங்க. எனக்கு எகினம்னா எனக்கு தெரிஞ்ச நாய்ங்கிற பொருள் உண்டு. பிரம்மனுக்கு அப்படி ஒரு பேர் உண்டு, எகினம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இது வந்து மிளா மாதிரி இருக்குமோ? மிளா மாதிரி. மிளான்னு ஒரு மான்லயே வந்து பெரிய சைஸ்ல இருக்கும் மிளா. இந்த கவரிக்கு வந்து கவரிமா கவரி இதுதானே. மயிர்நீப்பின் உயிர் வாழா கவரிமா மயிர்நீப்பின் வாழா கவரிமா. மயிர்நீப்பின் வாழா கவரிமா. மயிர்நீப்பின் வாழா கவரிமா அண்ணால் உயிர் நீப்பரமானம் வரும். அப்ப அந்த கவரி தான் யாக்கு இல்ல, அதனுடைய அதுக்கு அதுதான் கவரின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஊர்லயே இந்த கவரி இருந்திருக்கு. இது யாக்கு இருந்திருக்கு அங்க. அதுக்கு எதை யாக்குன்னு சொன்னாங்களோ அவங்க. கவரி அப்படிங்கிற கவரி வீசுதல் அப்படிங்கிற பொருள் எல்லாம் சொல்லும்போது அதுதான் அது இருக்கணும்னு புரியுது. இந்த மான்லயே பெரிய வகையான மான் வந்து மிளா, மிளான்னு சொல்லி மிளான்னு ஒரு வகை மானம் அதுல ஏன் இதுல இருக்கு சீர்பாத எத்தனை வகையான இரலை மலை வரிசையா சொல்லுவாரு. எத்தனை வகையான மான்கள் போற அந்த இதனது இலகுதினைக்கு கிளிகிடியை வழி உலகின்ற புனமி துலாவதும் அப்படின்ட்டு வரும். எகினம் சங்க காலத்தில் வீட்டு முற்றத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு பறவை. இதன் தோகையை எகின கவரி என்று சொல்வார்கள். இது அன்னப்பறவையோடு சேர்ந்து விளையாடும் பறவை. மண்ணாக்கி துவைத்த ஆடையை போல் தனியான மயிர் கொண்டது. இதன் மயிரை மெத்தையில் திணித்து ஆடைக்காற்று இந்த கவரி இல்ல பயன்படுத்துவார்கள். இந்த கவரி இல்ல. இந்த கவரி வந்து ஏது இந்த ஊர்ல ஏது கவரி திபெத்ல தான் இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். இது ஒரு பறவை. வீட்டுல வளர்க்கப்பட்ட ஒரு சொல்லுங்க. அது என்ன விளக்கம் சொன்னீங்க? ஒரு பறவை. அதான் சுருக்கமான விளக்கம். இவ்வளவு தூரம் படிச்சேன். வெள்ளையான தொகை கொண்ட ஒரு பறவை. ஆமா, கொஞ்சம் பார்க்கறதுக்கு மயில் மாதிரியே இருக்கு. வெள்ளை மயில். ஏழகமா? ஏழக தகரம் வருது. ஏழகம். ஏழைகள் பயன்படுத்தும் பசையை ஏழகம் என்று அழைப்பார்கள். பசையா? பெண் ஆடு. ஓ, ஏழகம்னா பெண் ஆடு. ஆட்டு பெண் செம்மறி கடா. படம்லாம் இங்கிலீஷ்ல டோ. இங்கிலீஷ்ல டோ. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. DOE. டோ. ஓ, ஓகே. இது ஏன் கேட்ட மாதிரி இருக்கு இந்த பேரு. அந்த பாட்டு ஒரு நர்சரி ரைமர்மே. ஃபீமேல் டீர் டோ. டோ ஃபீமேல் டீரோட பேரு. தூமை ரன்னமும் எகின கவரியும் தூமை ரன்னமும் துணையென தெரியும் தாளோடு குயிந்த தகை சாப்பிட்டு நீரிடுவாய். அந்த கதவுல இந்த அத்தனை சிற்பமும் செதுக்கப்பட்டிருக்கு. இத்தனை உருவமும் செதுக்கப்பட்டிருக்கிறது. ஓ, இவங்க வீட்டு கதவு. ஊர் கதவு. ஊரை கடக்குறீங்க. தோரணமாய். சரி சரி சரி. தூமை ரன்னமும் ஏழகத்தகரும் எகின கவரியும் தூமை அன்னமும் அல்ல அன்னமும் செதுக்கப்பட்டிருக்கிறது. துணை என தெரியும் தாளோடு குயின்ற.
இதெல்லாம் ஒன்னா செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாளோடு குயின்ற தாழ்பாளூர். ஓ அது இது தாழ் என்னது மத்தளத்துக்கு அதான் முதல்ல தான் இருக்கு. தாழோடு குயின்றதுதான் இருக்கு. தாளுக்கு நான் பார்த்தேன் நினைவுக்கு. தாழோடும் பண்ணப்பட்ட பெருமை பொருந்திய தாழ் அதே தாழ் தாழ் இழு மாறிதான் வரும். மாறி மாறி வரும். குயின்ற தகைசால் சிறப்பின் நீள் நெடு வாயில் நெடுங்கடை கழிந்தார்கள். அவர்கள் இந்த நம்முடைய அவங்க வீட்டு மாடி வீட்டினுடைய கதவுல இதெல்லாம் இதுவா இருக்கு. நல்ல விடிகாத்தால ஒரு 4 அதுல என்ன சொல்றாங்க, 4 ஜாமம் அப்படிங்கிற 4வது ஜாமத்துல 4ஆம் ஜாமத்துல ராத்திரியில 4வது ஜாமத்துல நாங்க வந்து கிளம்பினாங்க. நெடுங்கடை வீட்டை விட்டு வெளியில வராங்க. கழிந்து ஆண்டு அது படிச்சுனா அதுவும் படிச்சா அணிக்கிழர் அரண் அங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பினாங்க. வீட்டுல கிளம்பி ஒவ்வொரு கோயிலா போய் வழிபட்டுட்டு போறாங்க. என்னென்ன கோயிலுக்கு போனாங்க இந்த காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் அடிக்கடி பார்க்கிறோம். அவ தேவந்தி போய் ஒவ்வொரு கோவிலுக்கா போனா அங்க அருகன் கோவில் இருந்தது. நிக்கந்தர் சிக்கந்தர் அங்க இருந்தது. அணி கிழர் அரவின் ஏதோ ஒரு மலைய சிக்கந்தர் மலைன்னு பேர் மாத்தணும்னு இஸ்லாமியர்கள் வந்து கோரிக்கை வச்சாங்க. முருகன் கோயில் இருக்கிற ஒரு மலை. அதை வச்சு பிரச்சனையாகி வாரியார் கிட்ட கேட்கும் போது ஒரு பேரு கந்தர், அவங்க அப்பா பேரு சி சிவபெருமான், இனிஷியல் சி கந்தர் மலைன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் வச்சுட்டு போங்க. சிக்கந்தர் மலைன்னு பேர் மாத்தணும்னு இஸ்லாமியர்கள் கோரிக்கை வச்சிருந்தது. ஒரு பேர் சி கந்தர், அவ்வளவுதான். எல்லாம் ஒண்ணுதாங்க. அங்க அந்த ஒரு இது இருக்கு. அந்த அணி கிழர் அரவின் அரிதுயில் அமர்ந்த மணிவண்ணன் கோட்டம் வலம் செய்யால் கழிந்து. முதல்ல போனாங்க. அரங்கன் பள்ளி கொண்டிருப்பதாகிய அணி கிழர் அரணி அழகோடு விளங்குகின்ற ஆதிசேஷனாகிய நாகம். அதுல நாகத்தின் மேல அரிதுயில யோக நிதிரையில படித்திருக்கக்கூடிய மணிவண்ணன் கோட்டம். அந்த திருமாலயத்துக்கு போய் மதுரையோட என்ட்ரன்ஸ் வந்து மணிவண்ணன் கோயில் இருக்கு. என்ட்ரன்ஸ் இன்னும் வெளியே போற போல வலம் செய்யா கழிந்து அங்க வந்து வலம் வந்து இதுல வீட்டுல இருந்து கிளம்பி ஒவ்வொரு கோயிலா போயிட்டு கிளம்புறாங்க. பனை 5 ஓவிய பாசிலை போதி பனைத்ததாகிய பருத்த அப்படின்னு சொல்லலாம், கிளை அப்படின்னு சொல்லலாம், இல்ல பருமனான கிளைன்னு இப்படி இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம 2 சேர்த்து கலந்து சொல்லிட்டா. பனை 5 ஓங்கிய 5 கிளைகளோடு இருக்கக்கூடிய பச்சை இலைகளோடு கூடிய போதி அரச மரத்துக்கு அடியில போதி அநீதிகள் நீழல் அறவோம் திருமொழி அந்தரசாரிகள் அரங்கனர் சாற்றும் இந்திர விகாரம் 7உடன் போகி அந்த மகாபோதி மரத்தின் கீழே அமர்ந்திருக்கக்கூடிய புத்த பெருமானுடைய கோவிலுக்கு சென்று முன்னர் அருளிய அந்தரசாரிகள் அடைந்தனர். இயக்கர்னு சொல்லுவாங்க. அந்தரசாரி அவர்கள் விசும்பிலே இயங்குபவர்களாகிய அந்த சாரணர்கள் வந்து ஓதி யாவரும் தெளிவு பெற்று அதுல வந்து 7 இந்திர
இந்திர விகாரம் 7 போய் 7 இந்திர விகாரங்களை அந்த இடத்துல இந்த கோவில் இருக்கக்கூடிய விகாரங்கள். இந்திர விகாரம் புத்தர் ஒரு சில புத்தருடைய இதுல கூட இருக்கக்கூடிய துணை இதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல இந்த யக்ஷவல்லியா வராங்க அவருடைய இதுல கூடவே இருக்கிறவங்க தான். இது இந்திர விகாரம் இந்திரனோடது இல்லையா? இந்திரன் எல்லாருமே இருக்கும். இந்திரனுக்கு யாருக்குதான் இல்லை சொல்லி எல்லாருக்கும் உண்டு இல்லையா? இந்திரன் எல்லாரையும் தொடர்ற மாதிரி கதைகள் வரும் போல இருக்கு. அவர் போனவர் வந்து எல்லாரையும் ஒரு ஜினேந்திரன் ஒரு அவங்களுக்கும் இந்திரன்கிற இது உண்டு பட்டங்கள். இல்ல நீங்க இந்த இந்திர விகாரம் அப்படிங்கறத புத்தரா எப்படி பாக்குறோம், எதை வச்சு பாக்குறோம்? போதி இருக்கேன். பனி 5 ஓங்கிய பாசிலை போதி அநீதிகள் நீழல் அறவோம் அவர் புத்தர். புத்தர் போதி நிழலில் அமர்ந்திருக்கின்ற அறவோம். அப்பனா இங்க இருக்கிற இந்திரனுக்கும் நம்ம இந்திரன்னா தலைவன் அவ்வளவுதான். அந்த இந்திரனை கரெக்ட் பண்ணுறோம். இந்திரன்னா நரேந்திரன் மனிதர்களின் தலைவர். அப்புறம் எடுத்தாக்க இவன் வந்து உடம்பெல்லாம் இந்த மாதிரி இதோட போன இந்த இவனை போய் இவனை இந்திரனை சாலும் கறி அப்படின்னு இவர் போய் சொல்லுவாரா அப்படின்னு நம்ம ஆளுங்க கேட்கறாங்க. இங்கெல்லாம் என்ன புரியல ஆற்றல் அகல் விசும்புலா இருக்கமா இந்திரனே சாலும் கறிய அவன் வந்து அவன் எங்க புல நடக்கம் பெற்றான் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு விரிவு உண்டு. இல்ல இந்திரனுக்கு புலநடக்கம் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, அதனால அவனை போய் இந்த கபோதிய போய் புலநடக்கத்துக்கு ஒரு உதாரணமா காட்ட முடியுமா? திருவள்ளுவர் காட்டியிருப்பாரா? அதனால இந்து மதத்து இந்திரன் இல்லை. இல்ல அந்த ஐந்தைத்தான் ஆற்றல் வந்து அதாவது அந்த புராணத்தை சொல்றது தானே. இந்திரனை கூட வந்து அவரால் அப்படி செய்ய முடிஞ்சதுன்னு இல்லையா? அர்த்தம் அதுக்கு வேற என்ன அர்த்தம்? ஐந்தவைத்தான் ஆற்றல் அதுக்கு வந்து இந்திரன் தான் சாட்சி அப்படின்னு சொல்றாரு. அதாவது எத்தனை நேரத்துக்கு நீ கட்டுப்பாட்டுல இருக்கியோ அத்தனை நேரத்துக்கு உன் பதவியில இருப்ப, இந்திர பதவியிலே இருப்ப. இந்திர பதவியே இருந்தாலும் எப்போது கட்டுப்பாட்டை இழக்கிறாயோ அப்போது அந்த பதவியை இழப்பாய். இந்திரனே சாலும் கறி அவன் கோரம் அப்படின்னு சொன்னா ஐந்தவித்தானுக்கு ஆற்றல் என்ன அப்படிங்கிறது அதுக்கு பலவிதமான திரிப்புவாதங்கள் உண்டு இல்லையா? சொன்னேன். இந்திர விகாரம் 7 போகி புலவு ஊன் துறந்து புலாரை அதுக்கப்புறம் படிக்கணும். புலவு ஊன் துறந்து பொய்யா விரதத்து அவலம் நீத்து அறிந்து அடங்கிய கொள்கை மெய்வகை உணர்ந்த விழுமியோர் குழிய ஐவகை நின்ற அருகத்தானத்து சந்தி 5 தம்முடன் கூடி வந்து தலைமயங்கிய வான்பொருள் மன்றத்து போலம் பிண்டி நலம் கிளர் கொள்நிழல் நீர் அணி விழவினும் நெடும் தேர் விழுவினும் சாரணர் வருவும் தகுதி உண்டாம் என உலக நோன்பிகள் ஒருங்குடன் இட்ட இலகு ஒளி சிலாதலம் தொழுது வலங்கொண்டு மலைதலை கொண்ட பேர்யாறு போலும் உலக இடைக்கழி ஒருங்குடன் நீங்கி ஒருங்குடன் நீங்கி புலவு ஊன் துறந்து புலால் உணவை உண்ணாம மறுத்து பொய்யா விரதத்து பொய்யாமையாகிய விரதத்தை மேற்கொண்டு அவரை நீத்து துன்பங்களை அழுக்காறு அவா இந்த மாதிரியான அத்தனை வகையான பொய்மைகளையும் நீக்கி அவளை நீத்து அறிந்து அடங்கிய கொள்கை
அறிந்தும் தன்னுள் அடங்கியதாகிய தன்மையை உடையவராக அதையே கொள்ளத்தக்கதாக அறிந்து கோடக்கது கோல்தக்கது அடங்கிய கொள்கை மெய் வகை உணர்ந்த விடுமியோ குழிய மெய்யை உணர்ந்தவர்களாகிய சான்றோர்கள் குழுவிய ஒன்று கூடிய ஐவகை நின்ற அருகதானத்து. இதுக்கு என்ன உரையில சொல்றாங்கன்னா பஞ்ச பரமேட்டிகள் அப்படிங்கிறாங்க. பஞ்ச பரமேட்டிகள் நிலை பெற்ற 5 சந்திக்கும் இடங்கள், சாலை சந்திகள் இல்லையா, அது சந்திப்பதாலே 5 சந்தியும். இது வந்து ஐவகைக்கு வந்து பஞ்சபரமேஷ்டியருக்கு வந்து அருகர், சித்தர், உபாத்தியாயர், ஆசிரியர், சாதுக்கள், இந்த 5 பேர் அப்படின்னு சொல்லிருக்காரு. 5 பேரும் குருவர் மாதிரி. உபாத்தியாயருக்கும் ஆசிரியருக்கும் வேற வேறையா? குரு ஆசிரியர், மாதா பிதா குரு தெய்வம். உபாத்தியாயர் தனியா போட்டுருக்காரு, ஆசிரியர் தனியா போட்டுருக்காரு. 5 யார் திருப்பி அருகர், சித்தர், உபாத்தியாயர், ஆசிரியர், சாதுக்கள். அருகர்னா அந்த சமண மதத்தை சார்ந்தவங்க. 5மே இப்போ இது 5மே சமண சித்தர் வந்து சமணம் இல்ல. அவங்க இது வந்து ஐவகை என்ற அருகத்தானத்துன்னு சொல்றதுனால அருகர்கள் வழிபடுற ஒரு 5 இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஆன் பண்ணவே இல்லை. இது ஆஃப் ஆயிடுச்சு. இல்ல அச்சா வான் பெரும் மன்றத்து அருகனுடைய கோவிலுக்கு போனாங்க. நல்ல கோவிலுக்கு போனாங்க. அப்புறம் புத்தர் கோவிலுக்கு போனாங்க. அப்புறம் அருகனுடைய கோவிலுக்கு போனாங்க. பொற்பூவனை உடைய புலம் பூம் பிண்டி நலங்கிழ கொழுநிழல். பிண்டின அசவு துளிர் அசவு. புலம் பூம் பிண்டி ஒன்னை போல குறுத்து இருக்கக்கூடிய அந்த தளிர் இருக்கக்கூடியதாகிய பிண்டி அசவுக்கு இதுக்கு நலங்கிழ கொழுநிழல், எழிலும் செழுமையான நிழலை உடைய. இதுல குழுநிழல் நீரணி விளையணும் அபிஷேகம் மத்தகாபிஷேகம் இவருக்கு பண்றாங்க. கோமேஸ்வரர் மத்தகாபிஷேகம் நீர் வந்து தண்ணி குடிநீர் அபிஷேகம். அதான் சொல்றாரு நீரணி விழவு நெடுந்தே விழவினும். தேர்ல அவரை வைத்து இழுத்து தேர்ல எடுத்து செல்லும் அந்த ஊர்வலம் அடிச்ச நாளிலும் சாரணர் வரும் தகுதி உண்டாம் என சாரணர்கள் அந்த ஸ்கவுட்ஸ் சொல்லக்கூடிய அந்த சாரணர்கள் வந்து இவருக்கு ஒரு சாரணர்னு ஒரு பேர் வருது. திரிவர்கள் திரிவர்கள் சாரணர் அப்படிங்கிறது வந்து அது வந்து அமரலோகத்துல இல்ல அமரலோகத்திலயா அது இவங்களுடைய இந்த திகம்பரர் மாதிரி அந்த மாதிரி இருந்தது. அவங்களுக்கும் அமரலோகம் உண்டு. இல்ல அமரலோகம் அப்படிங்கிறது நீங்க உங்களோட டெஃபினேஷன் வேற அவங்களோட டெஃபினேஷன் வேற. புத்த மதத்துல ஆத்மா கிடையாது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கொள்கை இருக்கும். வேதத்தை எல்லாருக்கும் ஒரே ஓடுது. ஒரே விதமான இதுல இருந்தா அதுக்கு வந்தது, அதுல இருந்தா இதுக்கு போச்சுன்னு நிறைய சின்ன முடியெல்லாம் இருக்கு. மயிர் பிளக்கும் வாதங்கள்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு நம்ம இறங்க மாட்டோம். தகுதி உண்டாம் என உலக நோன்பிகள் ஒரு கூட நோட்ட. இந்த உலக நோன்பி அப்படிங்கிறது தான் சாவக நோன்பு அப்படின்னு சொல்றாங்க. சாவக நோன்புக்கு கூட அதுக்கெல்லாம் அந்த
ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட் இருந்து அதுக்கு அர்த்தம் சொன்னா சரியா இருக்கும். சாவகம்ங்கிறது வந்து ஜாவா தானே. சாவகம் புப்பகம் அப்படிங்கிறதெல்லாம் இது வேற இல்லையா? தகுதி உண்டான உலக நோன்பிகள் ஒருங்குடன் இட்ட இளவழி சிலாதர் ஒளி ஒளி கொண்டதாகிய ஒளி விளக்கொண்டாகிய சிலாதரம் கல் சிலை சிலாவட்டம் அந்த அதையும் வணங்கி இதெல்லாம் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஏதேதோ அங்கங்கள். You have to have that total background. சதங்கிறது நேராவே சாஸ்திரிக்கு வருது. சிலாகரம் ஷிலாஜித் அப்படிங்கிறீங்களே, ஷிலாஜித் கல்லை வென்றது அப்படின்னு பொருள் இருக்கு. அதை சிலாசித்து அப்படிங்கிற சிலாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கல்லை வென்றது எது? சிலாஜித் அது ஒரு என்ன சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய மருத்துவ மூலிகை. அது வந்து கல்லுப்பு மாதிரி இந்துப்பு மாதிரி சிலாசத்தை விற்கின்ற சிறுவனை போல் வந்து விலாசத்தை கேட்டால் விழிக்கின்றான் என்று முருகனை பற்றி ஒரு பாட்டு. சிலாசத்தை விற்கின்ற சிறுவனை போல் வந்து விற்கும் சிலாசத்தை விற்கும் சிறுவனை போல் வந்து விலாசத்தை கேட்டால் விழிக்கின்றான். அந்த அழகுக்காக அது நிற்கிறது மனசுக்கு. இளவெளி சில தொழுது வலம் கொண்டு மலைகளை கொண்ட பேரியாது போலும் மலையுச்சி போல உயர்ந்த மதிலினை உடைய மலைகளை கொண்ட பேரியாது போலும் உலக இடைகள் ஒருங்குடன் நீங்கி 6 இடையெடுத்து செல்வதாகிய மதில் குறுக்க பாய்வு உலகோரின் போக்குவரத்துக்காக அமைந்ததுமான புகாரின் கோட்டை வாயிலை கடந்தார்கள். அப்படியே செல்வாருடன் கலந்தவராக போயிட்டு வரவங்களோட இன்னொரு கூட போய் சேர்ந்தாங்க. இப்ப சேர்ந்தாங்க தமயந்தி பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இப்படித்தானே வணிகர்களோட சேர்ந்துவாங்க. அந்த மாதிரி போய் அவங்களோட சேர்ந்து போயிட்டு வரவங்களோட தனியாக 3 கோயிலையும் போய் தொழுது கிளம்புறாங்க. புகாரில் இனி புகார் இங்கே புகார் அப்படின்ட்டு புகார் கொடுக்காம போயிட்டார்கள். வெளியே செல்வாருடன் கலந்து வராங்க. புகார் நகரை விட்டு வெளியேறி போயிடுறாங்க. நம்ம இங்க பண்ணிக்கலாம். கவுந்தேடிகளை அடுத்தது பார்க்க போகிறாங்க. ஒருங்குடன் நீங்கி உலக இடைகழி ஒருங்குடன் நீங்கி 27 now the Chokan takes over. உங்களுக்கு ஞாபகம்